இன்றைக்கி நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் காது கொடுத்து கேட்குறதே இல்லை. ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எதுக்கு எடுக்கிறோங்கிற புரிதலும் தப்பாக இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறனால எந்த யூஸும் இல்லை, ஏன்னா நம்ம போட்ட பணம் திருப்பி வராது அப்படிங்கிற புரிதல் தான் நிறைய பேர்கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுப்பதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு என்னென்னா, நமக்கு எமர்ஜென்சி டைமில் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கான காஸ்ட்டை எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒருத்தர்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா, இன்கேஸ் அவருக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது அவர் ஹாஸ்பிட்டலுக்கான காஸ்ட் எல்லாத்தையுமே எய்தர் அவரோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்கணும் அல்லது கடன் வாங்கி அது மூலியமாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை பார்க்கணும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதனால அவரோட சேவிங்ஸும் பாதிக்கப்படுது. இன்கேஸ் சேவிங்ஸ் எதுவும் இல்லைன்னா அவர் கடன்லையும் மாட்டிக்கிறாரு, அதுக்கான வட்டியை அவர் செலுத்த வேண்டியது வரும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் மேஜராக எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்டர் டூல். நம்மளை இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தற்காத்து கொள்ள ஹெல்த் இன்சூரன்ஸ் மிகவும் அவசியமாக தேவைப்படுது. ஸோ கரெக்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை சூஸ் பண்ணி நம்மளையும் நம்ம ஃபேமிலியையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸில் எந்த பிளானை சூஸ் பண்ணணும்னு தெரியலையா? ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். மேலும் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.